ஹாய் ப்ரோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்தில் 2025 வம்சி கிருஷ்ணா டைரக்ஷனில் வெளியான ஃபயர் ஃப்ளை இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டோரி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஃபயர் ஃப்ளை இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருந்த ரிட்டன் ஆகிற விக்கி, அதாவது நம்ம ஹீரோ. இந்த படத்தோட டைரக்டரும் அவர் தான், இந்த படத்தோட ஹீரோவும் அவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, விக்கி வெளிநாட்டிலிருந்து, அதாவது அமெரிக்காவிலிருந்து வராரு, இந்தியாவுக்கு வராரு. வந்த உடனே அப்பா அம்மாவும் ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டில் வரவேற்கிறாங்க. வரவேற்ற உடனே சும்மா கலாயி, சும்மா ஜாலியாக ஒரு ஃபன்னாக ஒரு ஒரு அப்பா அம்மா ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகிருக்கும். அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ சூப்பராக லைஃப் லீட் பண்ணுவாங்க, பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக ரெண்டு பேர் இருப்பாங்க, அப்பாவும் அம்மாவும். அதை பார்த்து பையன் வந்து கடுப்பாகிற அளவுக்கு இருக்கும். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் வந்து பின் சீட்டில் உட்காந்துருப்பாரு, அப்பாவும் அம்மாவும் முன்னாடி உட்காந்து கார் ஓட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிற டைமில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். ஆக்சிடென்ட் ஆன உடனே அந்த ஆக்சிடென்ட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் பறி கொடுக்குறாரு ஹீரோ. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு அழுகையும் வரல, அவருக்கு வந்து தூக்கமும் வரல. அவர் வந்து கோமா ஸ்டேஜுக்கு போய் 3 மாதம் ஆச்சு, கோமா ஸ்டேஜ்லேயே இருக்காரு. இப்போ தெளிவாயிடுறாரு ஹீரோ. தெளிவான கண்ணு முழிச்சிடுறாரு, ஆனால் அவருக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ரெண்டாவது அழுகையும் வர மாட்டேன்றது. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து அப்பாவையும் அம்மாவையும் நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காரு. அவங்க உட்கார்ந்த இடம், நின்ன இடம், நடந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் போய் பார்க்குறாரு. ஆனால் எங்கேயுமே அவருக்கு வந்து அந்த நிம்மதியான லைஃப் கிடைக்கல. அப்பா அம்மாவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி உருகி போகிறாரு. அவருக்கு தூக்கம் சுட்டு போட்டாலும் வரதில்லை. இப்போ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பிசிக்கலாக உடம்புல வந்து ஏதாவது ஒரு இடத்துல அடிபட்டா அந்த வழியில் தூங்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து ஒவ்வொரு சீன்லையும் போய் வம்பிழுக்கிறாரு, அங்கே அடி வாங்குறாரு, நேராக வந்து படுத்து தூங்குறாரு. இதுதான் ஹீரோவோட அன்றாட வாழ்க்கை. ஏன்னா தூங்கணும்னா அன்னைக்கு யாராச்சும் அடி வாங்கணும் அப்படின்னு முடிவெடுத்துறாரு. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. போன உடனே அப்புறம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் அவங்க பெரியப்பா வீட்டில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது. அங்கே தங்கியிருக்காரு. தங்கினோடனே ஆளுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க. பண்ணிட்டு உடனே அவங்க பெரியம்மா வந்து இவரை வந்து ரொம்ப கொஞ்சம் அனிசியலாக பேசுறதுனால, அதாவது மோசமான ஒரு வார்த்தையில் திட்டிறதுனால இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அங்கிருக்கு பிடிக்காமல் உடனே புறப்பட்டு அவங்க வீட்டுக்கே வந்துடுவார். வந்த உடனே இங்கே வந்து உடனே இவங்க நினைவுகள் வந்து துரத்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இடையில அவர் வந்து தெளிவானாரா இல்லையா, அவரால் நிம்மதியாக தூங்க முடிஞ்சதா இல்லையா, அவர் வந்து இந்த எப்படி கதையை லீட் இதுக்கு மேலே கொண்டு போனாங்க அப்படிங்கிறது தான் கன்னடத்தில் வெளியான பவர் பிளை. இந்த படத்தினோட ஃபயர் பிளை இந்த படத்தினோட மொத்த ஸ்டோரியும் இவ்வளோதான். இந்த படத்தில் வந்து குறிப்பாக சொல்லப்போனால் கதையோட டைரக்டர் தான் இந்த படத்தோட ஹீரோ. அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கில் அவ்வளோ ஒரு துள்ளலாக வருவார். வந்த உடனே அவர் வந்து அப்பா அம்மாவை பறி கொடுத்த உடனே அவரோட முகமே பாவமாக மாறிடும். கடைசி வரலாம் அவர் அப்படியே தான் இருப்பார். இது ஒரு காமெடி படம் அப்படின்னு ஒரு ஜர்னி கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது ஆக்சுவலி இது ஒரு காமெடி படம் கிடையாது. கொஞ்சம் தான் காமெடி இருக்கும். இது முழுக்க வந்து ஒரு எமோஷனல் அண்ட் ஃபீலிங் படம் தான் இது. அப்பா அம்மாவை பறி கொடுத்த ஒரு பையன் வந்து தன்னோட வாழ்க்கையில் எந்த அளவுக்கு ரொம்ப மோசமாயிடுறான், அதுக்கப்புறம் அவனோட வாழ்வாதாரம் என்ன அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆயிடுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இவனுக்கு வந்து பணப்பிரச்சனை எங்கேயும் வர்றது கிடையாது. பணப்பிரச்சனைக்கு பதிலாக மன அழுத்த பிரச்சனை தான் அவனுக்கு வந்துடுது இந்த ஹீரோவுக்கு. இப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பெரியப்பா வீட்டில் போய் தங்கியிருக்கிறதுனால அவர் பெரியப்பா நல்லவர் தான், நல்லா பார்த்துக்கிறாரு. ஆனால் இருந்தாலும் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் மூஞ்ச காட்டுறதுனால நம்ம ஹீரோ ரொம்ப உடஞ்சி போயிடுறாரு. அந்த சீனில் நல்லாவே நடிச்சிருந்தார் தம்பி அந்த ஹீரோ. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து கன்னட சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இந்த படத்தில் வந்திருந்தார். ரெண்டு சீனுக்கு மட்டும் இந்த படத்தில் வந்து இன்டர்வல்லையும் கிளைமேக்ஸ்லையும் வந்து 2 சீனில் வந்து தலை காட்டிட்டு போயிருக்கார் மனுஷன். இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் கொடுத்தா கூட அந்த கன்னடத்துக்காரங்களா தயங்காமல் நடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து சினிமாவை எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியுது. சிவராஜ்குமார் மாதிரி ஒரு லெஜண்ட் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னா நம்பவே முடியல என்னால். ஆனால் நடிச்சிருக்காரு இந்த படத்தில். உண்மையிலே அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பா அம்மாவை 2 பேர் வரக்கூடிய உங்களுக்கு தெரியும். அவங்க வந்து அசித் குமார் நினைக்கிறேன். அவர் தான் அவங்க அப்பா அவங்க அம்மாவும் வரக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த 2 கேரக்டரும் ஃபஸ்ட்டு ஜாலியாக அவரும் ஒரு இம்பார்ட்டன்ட் அந்தளவுக்கு ஒரு ப்ராப்பராக எழுதப்பட்ட கேரக்டர். அவங்க 2 பேரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. திடீர்னு இறந்த உடனே இவங்க கேரக்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துடக்கூடாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த கேரக்டர் இருந்துச்சு. அது போல் நடிச்சிருக்கிற எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கடைசி கிளைமேக்ஸில் வந்து ராஜண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு பெரிய கேரக்டர், ஒரு வேலைக்காரர் கேரக்டர் வரும், அதுவும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் எல்லாருமே பர்ஃபெக்டாக நடிச்சதுனால மட்டும்தான் இந்த படம் வந்து ஓரளவுக்கு உட்காந்து பார்க்க முடியும் இருந்துச்சு. மற்றபடி லேக்கெல்லாம் நிறையா இடத்துல இருக்குது. லேக்கெல்லாம் நீங்கள்லாம் லேக்கில்னு நினச்சிக்காதீங்க, நிறைய இடத்துல இருக்குது. பாடல்கள் அதே மாதிரி மெலோடி பாடல்கள் நிறைய இருக்குது இந்த படத்தில். ஒரு 3 பாட்டு 4 பாட்டு என்ன இருக்குது மெலோடி சாங்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஹீரோயினே கிடையாது இந்த படத்தில். உண்மையிலே அதுக்காகவே இந்த படத்துக்கு நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் பெருசாக இல்லை.
ஆனால் இருந்தாலும் கதை இவ்வளோ தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த படத்தை போய் நீங்கள் பாருங்கள். எனக்கு பர்சனலாக ஒரு டைம் பார்த்து ரசிக்கக்கூடிய படம் தான் இது. ரொம்ப ஒஸ்டான படம் கிடையாது, ஓரளவுக்கு மீடியமான படம். இந்த படத்தினோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.